மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் நேற்று பார்த்த லெசனுடைய கண்டினியூவேஷன் தான். அதாவது பேரரசர்களின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தனர்கள் அப்படின்ற லெசனுடைய கண்டினியூஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, குப்தருடைய ஆட்சி அமைப்பு ப்ளஸ் வர்த்தனருடைய வம்சம், இது ரெண்டை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா குப்தருடைய ஆட்சி அமைப்பில் நாடுகளை பேரரசை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, தேசம், புக்தி, பிராந்தியங்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இது மூணும் ஒரே இதுதான். பிராந்தியங்களுக்கு இன்னொரு பேர் தான் புக்தி, புக்திக்கு இன்னொரு பேர் தான் தேசம். இது எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சது யாருன்னா உபாரிகா, அதாவது ஆளுநர். சரிங்களா? உபாரிகா அப்படின்றவங்க மீனிங் என்னென்னா ஆளுநர்கள் அப்படின்னு அர்த்தம். விஷ்யா அப்படி இல்லைன்னா மாவட்டங்கள் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சது விஷ்யாபதிகள். கிராமங்களை ஆட்சி செஞ்சது கிராமிகா, கிராமதியாக்ஷா அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது இதில் இன்னும் முக்கியமானதுன்னா அவங்களுடைய இராணுவத்தில் பாலதிகிரிதா அப்படின்றது பார்த்திங்கன்னா காலாட்படை தளபதி. காலாட்படை தளபதிக்கு பேர் என்னென்னா பாலதிகிரிதா. இதே மகாபால திரிகிதா அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா குதிரைப்படை தளபதி. சரிங்களா? மகாபால திரிகிதான்றது குதிரைப்படை தளபதி. தூதகா அப்படின்றவங்க ஒற்றர்கள். தூதகா அப்படின்றது ஒற்றர்கள், தூது போகிறவர்கள் தான் தூதகா. அவங்கள ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இதில் இன்னும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த குப்தர்கள் ஆட்சியில் என்னென்ன முக்கியமானதோ அதை மட்டும் பார்க்கலாம். இல்லை காமந்தகர் அப்படின்றவர் இருக்கிறார் இல்லைங்களா? காமந்தகர் எழுதிய நூல் நிதிச்சாரம். நிதி அதாவது பணம். நிதிச்சாரம் இது சின்ன நீதான்ப்பா. நிதிச்சாரம் நூல் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா காமந்தகர். நிதி அப்படின்னாவே பணம் இல்லையா? அப்போ அரச கருவூலம் பற்றியது. நிதிச்சாரம் அப்படின்ற நூல் அரசருடைய கருவூலம் பற்றியது தான் நிதிச்சார நூல். எழுதியவர் காமந்தகர். இந்த கொஷின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நிறைய எக்ஸாமில் பொறுத்துகையில் கேட்ட கொஷின் இது குப்த கால நிலங்களின் வகைகள். குப்த கால நிலங்களின் வகைகள். மொத்தமாக குப்தர் கால நிலங்கள் எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்காங்கன்னா 5 வகைகள் இருக்குது. இதுவே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? குப்தர் கால நிலங்களின் வகைகள் எத்தனை அப்படின்றது 5. அந்த 5ஐயும் பார்க்கலாம் வாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு சேத்ரா. சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்தது. சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்தது. கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்றது வனம் மற்றும் அல்லது காட்டு நிலம். சரிங்களா? அப்ரகதா அப்படின்றது வனம் அல்லது காட்டு நிலம். வஸ்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஓகேங்களா? வஸ்தி அப்படின்றது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். கபத சரகா அப்படின்றவங்க மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா? கபத சரகா அப்படின்றது மேய்ச்சல் நிலம். அப்போது இந்த கொஷின் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலத்தை குப்தர்களுடைய காலத்தில் எப்படி சொல்கிறாங்க, தரிசு நிலத்துக்கு பேர் என்ன அப்படின்ற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5ஐயும் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. சேத்ரா அப்படின்றது வேளாண்மைக்கு உகந்தது. கிலா அப்படின்னா தரிசு நிலம். வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு ஏற்றது. அப்ரகதா அப்படின்றது வனம் அல்லது காட்டு நிலம். கபத சரகா அப்படின்றது மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா? இந்த 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கால வணிகர்கள், குப்தர்கள் கால வணிகர்களை 2 பகுதிகளாக பிரித்து பேர் வச்சுருக்காங்க. அதாவது சிரேஸ்தி அப்படின்னு ஒரு பகுதியினர் இருக்காங்க, சார்த்தவாகா அப்படின்னு ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. சிரேஸ்தி அப்படின்றவங்க ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள். இந்த இடத்துல உள்ளூரில் மட்டும் அவங்க அவங்களுடைய வணிகம் செஞ்சிட்ருப்பாங்க. ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள் சிரேஸ்தி. இதே சார்த்தவாகா அப்படின்றவங்க பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா. இந்த கொஷின் சார்த்தவாகா அப்படின்ற கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்களை குப்தர்கள் காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, சார்த்தவாகா. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் இது பார்த்திங்கன்னா யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா குமாரகுப்தர். சரிங்களா? முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சு. இதில் 5 மற்றும் 6வது நூற்றாண்டில் தான் ரொம்பவே தலை தோங்கியது. சரிங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப தலை தோங்கிய நூற்றாண்டு எதுனா 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டு.
நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பாருங்கள் 8 மகா பாடசாலைகள் 3 நூலகங்கள் உள்ளேயே இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே 3 நூலகங்கள் 8 மகா பாடசாலைகள் இருந்திருக்கு. பௌத்தம் வந்துட்டு அவங்களுடைய முக்கிய பாடப்பிரிவாக இருந்திருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய பாடப்பிரிவு என்னென்னா பௌத்தம். சரிங்களா. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்தியார் கில்ஜி, சரிங்களா, பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒரு டெல்லி சுல்தானியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு அழித்து தரைமட்டம் ஆக்கினார். சரிங்களா. இவங்க மம்லுக்குகள், அதாவது துருக்கி இஸ்லாமிய அடிமை வீரருக்கு பேர் தான் மம்லுக்குகள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் பக்தியார் கில்ஜி. இவர் தான் வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்துட்டு அடித்து நொறுக்கி சூறையாடிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வந்துட்டு தரைமட்டமாக்கிட்டு போயிருப்பார். இந்த கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தை தரைமட்டமாக்கியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அது பக்தியார் கில்ஜி. அவர் ஒரு மம்லுக்கு. சரிங்களா. மம்லுக் அப்படின்னா மீனிங் என்னென்னா ஒரு அடிமை வீரர். ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வணிக நகரங்கள் என்னென்னவா இருந்துச்சுன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. வணிக நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்த நாணய அமைப்பு முறை. ஓகேங்களா. குப்த நாணய அமைப்பு முறையை அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா. சமுத்திரகுப்தர் ஃபஸ்ட்டு நாணயங்களில் உருவத்தை பொறிச்சு பண்ணது யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவருடைய உருவத்தையே பொறிச்சு பண்ணியிருந்திருப்பார். ஆனால் குப்த நாணய அமைப்பு முறையை அறிமுகம் பண்ணது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா. குப்தர்களுடைய பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. குப்தருடைய பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா தினாரா அப்படின்னு வந்துட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாலும் குப்தர்கள் தான். சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் எடுத்திருக்கு. சரிங்களா. கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் யார் அப்படின்னா குப்தர்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாறை குடைவரை கோவில்கள் என்னென்ன எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாறை குடைவரை கோவிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அஜந்தா மற்றும் எல்லோரா. ஓகேங்களா. அஜந்தா மற்றும் எல்லோரா பாறை குடைவரை கோயில்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா. அடுத்தது பாக் அப்படின்ற ஒரு குடைவரை கோவில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. எக்ஸாக்ட் பிளேஸ் குவாலியர். ஓகேங்களா. பாக் அப்படின்ற பாறை குடைவரை கோவில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி பாறை குடைவரை கோவில் ஒடிசாவில் இருக்குது. அதிகமாக கேட்டிருக்கிறது அஜந்தா மற்றும் எல்லோரா. பட் இருந்தாலும் இதையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாக் அப்படின்னா மத்திய பிரதேசம், உதயகிரி அப்படின்னா ஒடிசா. சரிங்களா. அடுத்தது உலோக சிற்பங்கள் வந்துட்டு செஞ்சதில்லை. இவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பௌத்த மதத்தை தான் பரவிட்டு இருந்தனால புத்தருடைய செப்பு சிலை தான் வந்துட்டு அதிகமாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா. 18 அடி உயரம் கொண்ட புத்தரின் செப்பு சிலை வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 அடி உயரம் கொண்ட புத்தரினுடைய செப்பு சிலையே சுல்தான் கஞ்ச் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. அப்போ 18, 7 அப்படின்ற 2 வந்து உயரம் கொண்ட அடிகள் கொண்ட புத்தரினுடைய செப்பு சிலைகள் வந்துட்டு இவங்க உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொழி. பிராகிருதம் பாருங்கள், இவங்களுடைய பேச்சு மொழி. சமஸ்கிருதம் வந்துட்டு அலுவல் மொழி. ஓகேங்களா. சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து அலுவல் மொழி, பிராகிருதம் வந்து பேசுமொழி. அவங்க பொதுமக்கள் பேசுகிற பேசுமொழியாக இருந்தது பிராகிருதம். பட் சமஸ்கிருதம் வந்துட்டு அலுவல் மொழியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் முக்கியமாக இருக்க 3 முக்கிய பாணினி, பதஞ்சலி, சந்திரகோமியா அப்படின்ற 3 புலவர்கள் இருக்காங்க. அவங்க எழுதிய நூட்கள் பாருங்கள். பாணினி அப்படின்றது அஷ்டத்யாயி அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. பதஞ்சலி மகாபாஷ்யம், சந்திரகோமியா அப்படின்றவங்க சந்திர வியாக்கரணம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இது இலக்கணம் சார்ந்த நூலாக இருக்குது. சரிங்களா. சந்திரகோமியை எழுதிய சந்திர வியாக்கரணம் அப்படின்ற நூல் இலக்கணம் சார்ந்த நூலாக இருக்குது. அடுத்தது இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காளிதாசர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சமஸ்கிருத புலவர். அவர் எழுதிய நாடக நூட்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் முக்கியமாக சாகுந்தலம், மேகதூதம், மாளவிகாக்னி மித்ரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமார சம்பவம். இந்த 4 நூட்களும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதாவது மேகதூதம் நூலை எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா காளிதாசர் எழுதிய நூட்களில் அல்லாததுன்னு கேட்டிருக்கலாம். இல்லை எந்த நூல் வந்துட்டு காளிதாசர் எழுதிய நூல்னு கேட்கலாம் இதிலிருந்து. சரிங்களா. இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கணும். சரிங்களா. காளிதாசர் எழுதியவை சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம்,
விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம் அப்படின்ற நூட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காளிதாசர் எழுதிய நூட்கள். சரிங்களா? அடுத்தது கணித வானியல் மருத்துவம். சரிங்களா? அதாவது நம்ம படிச்சிருப்போம் குப்தர்களுடைய காலத்தில் 9 வகையான அதாவது நவரத்தினங்களை கொண்ட அறிஞர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதில் கணித வானியல் மருத்துவம் கொண்ட மற்ற அறிஞர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆரியப்பட்டர். ஆரியப்பட்டர் அப்படின்றது சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலை வந்துட்டு எழுதியிருக்காரு. சரிங்களா? சூரிய சித்தாந்தா நூல் வந்துட்டு யார் எழுதியிருக்காங்கன்னா ஆரியப்பட்டர். பூஜ்ய கண்டுபிடிப்பு, தசம எண்முறை கண்டுபிடிப்பு எல்லாமே ஆரியப்பட்டர் தான். பூஜ்ஜியத்தை யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ஆரியப்பட்டர். அவர் ஒரு குப்த கால அறிஞர், குப்தர் கால அறிஞர். அடுத்தது பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை கூறிய இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னா ஆரியப்பட்டர். அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஆரியப்பட்டர் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமையே அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருந்திருக்காரு. சரிங்களா? அவர் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆய்வாளராக இருந்திருப்பார், அறிஞராக இருந்திருப்பார். அப்போது ஆரியப்பட்டர் பற்றி பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். சூரிய சித்தாந்தா நூலை எழுதினது அவர் தான், பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது அவர் தான், தசம எண்முறையை கொண்டு வந்தது அவர் தான், பூமி தனது அச்சில் சுழல்கிறது அப்படின்ற உண்மையை சொன்னதும் ஆரியப்பட்டர் தான். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய அறிஞர் வந்து தன்வந்திரி. இவர் வந்து மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியவர். சரிங்களா? தன்வந்திரி அப்படின்றவர் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியவர். அது மட்டும் அவருக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, சாராக்கர், சுஷ்ருதர். சாராக்கர், சுஷ்ருதர். இந்த சாராக்கர் அப்படின்றவர் ஜஸ்ட் ஃபார் மருத்துவம் மட்டும்தான். பட் சுஷ்ருதர் பாருங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர். அப்போ அந்த காலத்துலேயே அறுவை சிகிச்சைலாம் இருக்குது, ஆப்ரேஷன் ரிலேட்டடாக நிறைய ரெக்கவரிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சுஷ்ருதர் அப்படின்றவர் அறுவை சிகிச்சை நிபுணர். தன்வந்திரின்றவரும் வெறும் மருத்துவம் மட்டும்தான். சாராக்கர் அப்படின்றவரும் மருத்துவம் மட்டும்தான். பட் சுஷ்ருதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அடுத்தது வந்து பார்த்தோன்னா வர்த்தனர் அரச வம்சம். இதுவரையிலும் பார்த்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குப்தர்கள், அவங்களுடைய சான்றுகள், அதில் முக்கியமான அரசர்கள் யார் யார், அதில் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இப்போ இதுவரையிலும் பார்த்தது குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வர்த்தன அரசு வம்சம். வர்த்தன அரசு வம்சம். இதில் வர்த்தனா அப்படி இல்லைன்னா புஷ்யபூதி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வர்த்தன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் புஷ்யபூதி, அதனால் இதை வந்து புஷ்யபூதி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா தானேஸ்வரம். வர்த்தன வம்சத்தினுடைய தலைநகர் வந்துட்டு தானேஸ்வரம். இவர் புஷ்யபூதி அப்படின்றவர் பாருங்கள் குப்தரின் படை தளபதி தான். புஷ்யபூதி அப்படின்றது குப்தரினுடைய படைத்தளபதி தான். இவர் தான் வர்த்தன வம்சத்தை வந்து தோற்றுவித்தார். அதனால தான் இது வந்துட்டு புஷ்யபூதி வம்சம் அப்படி இல்லைன்னா வர்த்தன வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அரசர் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரர் வர்த்தனர். இந்த வர்த்தனர் பற்றி அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிரபாகர் வர்த்தனர். அவருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜவர்த்தனர். சரிங்களா? ராஜவர்த்தனர். அடுத்தது இவருடைய தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனர். ஹர்ஷவர்தனர் இவருடைய தம்பி. ராஜவர்தனருடைய தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனர். இதே சகோதரி நேம் வந்து ராஜஸ்ரீ. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ராஜவர்தனுடைய தம்பி ஹர்ஷவர்தனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசர். ஹர்ஷர் அப்படின்றவர் தான் வர்த்தன வம்சத்துடைய சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தானேஸ்வரம், கண்ணோசி ரெண்டையுமே வந்து பார்த்துட்ருப்பார். ஒரு போரின் மூலமாக கண்ணோசி ஆட்சி செஞ்சவங்களை தோற்கடிச்சிட்டு தானேஸ்வரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வர்த்தனர் வம்சத்தினுடைய தலைநகரம் கண்ணோசி. இந்த 2 நகருக்கும் அரசராக இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோசிக்கு வந்துட்டு தலைநகர் மாற்றப்படும். சரிங்களா? அப்போது கண்ணோசியை தலைநகராக மாற்றினது யாருன்னு கேட்டால் ஹர்ஷர். சரிங்களா? இதை நான் சொன்ன மாதிரி வர்த்தனர் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷர். இவர் வந்துட்டு 41 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பார். 41 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா கிபி 648. ஹர்ஷர் இறந்தது கிபி 648. யுவாங்ஸ்வாங் சீன பயணி யுவாங்ஸ்வாங்கை சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷர் எப்போ சந்திச்சிருப்பார் அப்படின்னா ராஜ்மஹாலில் ஜார்க்கண்ட் அப்படின்ற பிளேஸில் தான் வந்துட்டு சீன பயணி யுவாங்ஸ்வாங்கை ஹர்ஷர் வந்துட்டு சந்திச்சிருப்பார். அது ஃபஸ்ட்டு ஹர்ஷர் வந்துட்டு சிவனை தான் வழிபட்டுருப்பார்.
பின் பௌத்த மதத்திற்கு மாறியிருப்பார். சரிங்களா? 2 பௌத்த பேரவை வந்துட்டு ஹர்ஷர் வந்து கொண்டு வந்திருப்பார். இவர் ஒரு ஹர்ஷர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌத்த மதத்திற்கு மாறினதுக்கப்புறம் 2 பௌத்த பேரவைகளை கொண்டு வந்திருப்பார். ஒன்று வந்து கண்ணோசி, இன்னொன்று வந்து பிரயாகை. சரிங்களா? ஒன்று வந்து கண்ணோசி, இன்னொன்று வந்து பிரயாகை. புனித யாத்திரியர்களின் இளவரசன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா யுவாங் சுவாங். இவர் ஒரு சீன பயணி இல்லையா, இவர் தான் புனித யாத்ரீகர்களின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்துட்டு யுவாங் சுவாங். இவர் ஒரு சீன பயணி. இவர் எழுதிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சியூகி. ஓகேவா? சியூகி அப்படின்றது என்னென்னா யுவாங் சுவாங்கினுடைய பயண குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு. யுவாங் சுவாமி எங்கெங்கே போயிருக்காரோ, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசனில் படிக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு வந்தாருன்னு பார்த்தோம், கடிகைக்கு வந்தார், எந்தெந்த பிளேஸ்க்கு போயிருக்காரோ அவர் போன இடமெல்லாம் பயண குறிப்புகள் எடுத்து வச்சுருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்ந்த தொகுப்புக்கு பேர் தான் சியூகி. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவாங் சுவாங்குடைய பயண குறிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சியூகி. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷர் வந்துட்டு ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு, நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அவர் எழுதிய நூட்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. இந்த நூட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷர் எழுதிய நூட்கள். ஹர்ஷர் வந்துட்டு ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு, நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அவர் எழுதிய நூட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இதில் வர்த்தன வம்சத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான புலவர்கள் யார் யாருன்னா பாணப்பட்டர், மயூரா, ஹர்ஷதத்தா, ஜெயசேனர், ஹர்தத்தா, ஜெயசேனர். இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான முக்கிய புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியம் கிடையாது, பட் ஹர்ஷரை பற்றி நம்ம முழுசாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஹர்ஷர் வந்துட்டு ஒரு கவிஞர், நாடக ஆசிரியர். இவர் எழுதிய நூட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. அது இல்லாமல் யுவாங் சுவாங், அதாவது புனித யாத்திரியர்களின் இளவரசர்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா யுவாங் சுவாங். இவர் எழுதிய பயண குறிப்புகளின் தொகுப்புக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சியூகி. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.